கிறிஸ்மஸ் வரப்போறதுனால ஊரே பெரிய கொண்டாட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த தடவை ஊரே ரொம்ப பரபரப்பா இருக்கு. பல வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வானத்துல இருக்கிற பிளானட் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி கிளம்பி பிளானட் எடுத்துக்க போறாங்க. படிக்கட் மேல ஏறி டெலஸ்கோப் வழியா அந்த பிளானட் எல்லாம் ஒவ்வொருத்தரா பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய மின்னல் பட்டு டெலஸ்கோப் பொசிஷன் மாறுது. அந்த டெலஸ்கோப் பட்டு மேல அந்த ஃபேமிலி எல்லாரும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. டெலஸ்கோப் பண்ணி கீழே விழுந்து உடஞ்சிருது. ஆனா அந்த ஃபேமிலி இந்த யாருக்கு அடிப்படல. சரி, நம்ம யாருக்கு அடிப்படலன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி இந்த எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் அவங்க அப்பா ஏஞ்சிக்காரு. பக்கத்துல அவங்க ஒய்ஃபை பார்த்து ஏன் அக்கா ஏன் ரூம்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அவங்க ஒய்ஃபு ஏஞ்சிட்டு நீ ஏன்டா ஏன் ரூம்குள்ள வந்தேன்னு பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் கண்ணாடியை பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது அக்கா தம்பி ரெண்டு பேரும் அம்மா அப்பா உடம்புக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அம்மா அப்பா எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பசங்க உடம்புக்குள்ளேயே போயிட்டாங்க. இவங்க 4 பேருக்கு ஒண்ணுமே புரியாம கண்ணாடி முன்னாடி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அப்பா அம்மா உடம்புக்குள்ள அக்கா தம்பியும் அக்கா தம்பி உடம்புக்குள்ள அம்மா அப்பாவும் போயிட்டாங்கன்னு தெரியுது. வீட்டுல இருந்த 4 பேருமே ஒருத்தர் வேலை இன்னொருத்தர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 4 பேரும் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாய்க்கிட்டையும் குழந்தையும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்க 4 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்தவருக்கு நாய்க்குட்டியும் குழந்தையும் பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாய்க்கு வச்சு இந்த சாப்பாடை போய் குழந்தை சாப்பிடுது, குழந்தைக்கு வச்சு இந்த சாப்பாடை போய் நாய் சாப்பிடுது. நாய் என்ன பண்ணுது, டயப்பரை கொண்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடுத்து போட்டு விட சொல்லுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன குழந்தை மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா குழந்தை நாய்க்கு வச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டு வீட்டையே ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அவரும் வேற வழி இல்லாம அந்த குழந்தையும் நாய் சமாளிச்சுட்டே இருக்கு. வெளில போன 4 பேர் வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுல அந்த நாய்க்குட்டியும் குழந்தையும் கூட்டி பிளான்ட் ஒத்துக்கு வேகமா போறாங்க. ஃபேமிலி இந்த எல்லாரும் கிளம்பி பிளான்ட் வந்து போய் பாக்குறாங்க. டெலஸ்கோப் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கறாங்க. டெலஸ்கோப்ல இருந்து ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதை செய்ய முடியாது, அதனால இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்பேர் பண்றவங்க சொல்றாங்க. அந்த ஃபேமிலி இந்த யாருக்கும் ஒண்ணுமே புரியல, உறைஞ்சு போய் உட்காந்துறாங்க. அப்ப வேலை செய்யறவர் சொல்றாரு அடுத்த தடவை இதே மாதிரி வரும்போது பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்பதான் அந்த வீட்டுல அந்த பையன் சொல்றான் இது இன்னும் வரத்துக்கு 2100 வருஷம் ஆகும்னு சொல்றான். அந்த ஃபேமிலி இந்த யாருக்கும் ஒண்ணுமே புரியல, எப்படி இன்னொருத்தர் உடம்புக்குள்ள வாழ போறன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. எல்லாரும் பயத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாய்க்குட்டி வேகமா ஓடி போய் குழந்தையோட பேக்கெட்ல இருந்து ஒரு லென்ஸ் எடுத்து வெளியே போடுது. அப்பதான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியுது அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த பையன் லென்ஸ் கீழே விழும்போது எடுத்து பேக்கெட்குள்ள போட்டுக்கிட்டான். உடனே அந்த லென்ஸை செட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. திரும்ப எல்லாரும் அவங்க உடம்புக்குள்ளேயே வந்துடுறாங்க. எல்லாமே பழையபடியா மாறிடுது. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி உடம்பு மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரா மாறணும்னு நினைப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.